வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கைமணம் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான முள்ளங்கி உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு நம்ம செய்ய போகிறோம். சரி வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் செய்கிற ஒரு டிஷ்ஷும் உங்களுக்கு புரியும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டு ஸ்டைலில் தான் நம்ம இதை செய்கிறோம். சரிங்களா? பொருட்களும் ரொம்ப குறைவான பொருட்களை தான் வச்சு நம்ம செஞ்சுருக்கிறோம். சரி வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கோம். புளியை அந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சளை சேர்க்குறோம். மஞ்சளை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடியை சேர்க்குறோம். மிளகாய் பொடியை பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு மிளகாய் தூள். சரிங்களா? இது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 10 ஸ்பூன் அளவுக்கு வரும். போட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இதில் சேர்த்துறோம். உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி கரைச்சி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் சட்டியோ இல்லை பாத்திரமோ இது ஒன்று வச்சுக்கலாம். நாம் சட்டியில் செய்கிறோம். சட்டி நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் எல்லா புளிக்குழம்புக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 75 ml இது கணக்கு வரும். எண்ணெய் ஊற்றணும், நல்லா எண்ணெய் சூடாகி வரட்டும். சூடாகி வந்ததும் இந்த குழம்பு நம்ம தாளிக்கிறோம். சரிங்களா? இது தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வடகம் மட்டும்தான் போட்டு தாளிக்கிறோம். சரிங்களா? கடுகு மற்றபடி வெந்தயம் அது போடல, நான் வடகத்திலே சேர்ந்து இருக்குது. அதனால நம்ம வெறும் வடகம் மட்டும் போடுறோம். வடகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போடுறோம். இந்த வடகம் போட்டு செய்யறதுனால பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், நமக்கு ஒரு மீன் குழம்பு ஃபீல் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வடகம் பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை நம்ம இதை போடலாம். சரிங்களா? வெங்காயம் இது அளவு பார்த்தீங்கன்னாக்கா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம எடுத்திருக்கோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம கியூபாக போட்டு வச்சுருக்கோம். இந்த கியூபாக நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இந்த வெங்காயம் போடக்கூடிய கையோடு நம்ம பூண்டையும் நம்ம சேர்த்துறோம். பூண்டு பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு 12 நம்பர் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கோம். பூண்டும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து வதங்கணும். சரிங்களா? இது மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா டீப்பாலாம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஒரு 50% அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்குள்ள
நம்ம முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். முள்ளங்கி பார்த்தீங்கன்னாக்கா இது சின்ன சைஸில் ஒரே ஒரு முள்ளங்கி தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? முள்ளங்கி குழம்புன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதிகமாக முள்ளங்கி போட்டோம்னா குழம்போட டேஸ்ட் எல்லாமே மாறிடும். குழம்புக்கு எப்பயுமே வந்து நீங்கள் கம்மியான காய்கறிகள் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளியை தவிர மற்ற காய்கறிலாம் நீங்கள் போடக்குள்ள அளவுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட் எல்லாமே மாறிடும். முள்ளங்கி போட்ட கையோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த உருளைக்கிழங்கு நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? இந்த ரெண்டும் போட்டு செய்யக்குள்ள வந்து காம்பினேஷன் இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்கும். பாருங்கள், போட்டுட்டு இதே மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்குங்க. முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய காரத்தன்மை போகணும்னா முள்ளங்கி கட் பண்ணிவிட்டு புளி எடுத்து புளியில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த முள்ளங்கியுடைய வாசனை அந்த காரத்தன்மை எல்லாமே போயிடும். இந்த போட்ட காய்கறி கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் நம்ம போட்டு இந்த காய்கறியோட சேர்த்து நம்ம வதக்கலாம். வதக்கிட்டு இது தக்காளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சைஸில் தான் ஒரு தக்காளி எடுத்துருக்கோம். காரக்குழம்புக்கு தக்காளி நம்ம அதிகம் சேர்க்க தேவையில்லை. சரிங்களா? வெங்காயம்னா நம்ம அதிகமாக சேர்ப்போம், அதனால் வந்து தக்காளி நம்ம கம்மியாக தான் போடுறோம். தக்காளி சேர்த்துட்டு சும்மா லைட்டாக இதே மாதிரி கொஞ்சம் வதக்குங்க. தக்காளி இது மாதிரி கொஞ்சம் வதங்கி முடித்த உடனே நம்ம புளி தண்ணியோட குழம்பு கொட்டி வச்சுருக்கேன்ல, அதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு. இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம், நம்ம குழம்புக்கு தேவையான காரம் உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே போட்டாச்சு, அதனால் கவனக்குறைவில் திரும்ப போட்டுறாதீங்க. சரிங்களா? பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. போட்டு முடிச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம், சரிங்களா, மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வைங்க. அந்த மிளகாப்பொடி உருளைக்கிழங்கு முள்ளங்கி எல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா வேகணும். சரிங்களா? கண்டிப்பாக நமக்கு அந்த டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்குறோம், குழம்பு நமக்கு ரெடி ஆகி வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காயோடைய அளவு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த தேங்காய் கூட நம்ம எதுவுமே சேர்க்கலை. சரிங்களா? வெறும் தேங்காய் மட்டும் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். சரிங்களா? தேங்காவை சேர்த்து இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. சும்மா தேங்காய் தண்ணியை அலசி ஊற்றுறதுக்காக மட்டும் தான் தண்ணி யூஸ் பண்ணுறோம், வேறு அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணல. சரிங்களா?
இது கரெக்டான மெஷர்மெண்ட் தான் இருக்கும். சரிங்களா? இதே போல் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க. போட்டுட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயும் விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த குழம்பு பாருங்கள், நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை நம்ம திரும்ப போடுறோம். எகைன் திரும்ப ரிமைண்டர் பண்ணுறோம். சரிங்களா? இது குழம்புக்கு நம்ம கருவேப்பிலை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மல்லித்தழை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. புளிக்கு மல்லித்தழை போட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். சரிங்களா? கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு பாருங்கள் இந்த குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.